Hi, hello everyone. So, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஸோ பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் எதுக்கானது அப்படின்னா ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கானது சரியா. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னோட நிறைய ஐட்டம்ஸ்க்கு அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் அட்டென்ட் பண்றது எப்படி இருக்கணும்னு அதிகமா இருக்கணும் வித் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி சரியா. ஸோ இதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டைரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா simplifications தான் இருக்கு. ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டியில வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணனா 2/3 1/3 2/3 plus 1/3 3/3 which means 1. ஸோ 2 இருக்கு 2 plus 1 3. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம 3 எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப 3 into 2/9 into 3 3 3s are 9. ஓகேவா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கு எனக்கு 2. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 2. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். So 315.25, 324.75. So 0.25, 0.751. Clear? So அப்போ அந்த 1 and 324 கூட ஆட் பண்ணணும் அப்படின்னா 325. So 300 plus 300 600, 25 plus 15 40, 600 plus 40 640. So 640. So இந்த term full-ஆ எனக்கு என்ன replace ஆயிடுச்சு 640. So 640 divided by 4. 640 divided by 4 னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 160. Clear? Next one. Square root of 1156 into 3. So 6ல முடிஞ்சிருந்தது அப்படின்னா யாரோட யூனிட் டிஜிட் எனக்கு என்னவா இருக்கும் 4 4s are 16 இருக்கலாம் 6 6s are 36 இருக்கலாம் 11 குள்ள இருக்கக்கூடிய என்னோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 9. 9 வந்து யாரோட ஸ்கொயர்னா 3 ஓட ஸ்கொயர். ஸோ இந்த 1156ங்கிறது either 34 or 36. ரெண்டு பேர்ல யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 3. 3யோட நெக்ஸ்ட் நம்பர் யாரு 4. 4 3s are 12. 12ல கம்பேர் பண்ணும்போது 11ங்கிறது சின்ன நம்பர். அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல எது எனக்கு 34. ஓகேவா? சோ 12ல விட 11ங்கிறது சின்னதா இருக்கு. அது ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் சின்ன நம்பரோ அதுதான் என்னோட வேல்யூவா இருக்கும். அப்ப 34 into 3. 34 into 3 னா 30 into 34 னா 30 plus 4. 30 into 3 90. 4 3s are 12 which means 102. 102 plus 23 அப்படிங்கும் போது 125. So 125 இங்க என்ன இருக்கு எனக்கு கியூப் இருக்கு. அப்ப 125 யாரோட கியூப் வேல்யூனா 5 ஓட கியூப் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். 40% of 8, 40% of somewhat. அப்போ 40% இங்க இருந்து நான் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா 40% of 8 plus x is equal to இங்க வந்து 6 இருக்கு இல்லையா? அப்ப 6னா யாரா இருப்பாங்க? சோ இத வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் 40% அப்படிங்கும் போது again இவங்களே நான் 40% of 15 இந்த 6 வந்து நான் எப்படி எழுதலாம் 40% பேஸ் பண்ணி 40% of 15 எழுதலாமா? ஓகேவா? சோ அப்போ எனக்கு இங்க 40% get cancelled. அப்ப ரிமைனிங் யார் மட்டும் தான் இருக்காங்கன்னா 8 plus x is equal to 15. அப்ப 8 plus x is equal to 15 னா x ஓட வேல்யூ என்னது 7. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். So 1/216 அப்படிங்கும் போது இந்த 2/3 எப்படி எழுதலாம்னா 2 into 1/3 எழுதலாம். அப்போ 1/3ங்கும் போது இதுக்கு கியூப் ரூட் எடுத்த அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1/6 கிடைக்கும் சரியா. ரிமைனிங் என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு. 1/6 the whole square அப்படிங்கும் போது 1/36 into 24 into 48. So division நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா மல்டிப்ளிகேஷன் எடுக்கும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். இதை நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது இது 2 times இது 3 times. again இதை வந்து நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் 16. 16 2s are என்னது 32. Clear? So next one போலாமா? So next one. So 4 cube 8 square 256. So 4 square 4 cube அப்படியே okay fine. So 4 cube வந்து 4 square into 4 எடுத்துக்கலாம். இங்க வந்து பார்த்தோம்னா 8 square divided by 256 அப்படிங்கும் போது 16 square. So இந்த minus 68 inside வரும்போது plus 68 ஆகும். So square value கண்டுபிடிக்கணும். So 4 square 16 cancel ஆயிரும். 8 square னா 64. 64 னா 4 4s are 16. 4 4s are 16, 6 4s are 24, 25, 256 plus 68. So 256 plus 68 அப்படிங்கும் போது 4 2 324. 324 யாரோட ஸ்கொயர் வேல்யூனா 18 ஓட ஸ்கொயர் வேல்யூ. கிளியரா இது? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 7. So 7 minus 4 3. 12 க்கு 9 க்கு LCM எடுத்தா 36. So 12 into 3 5 3s are 15 minus 4
divided by 36. So 311 by 36 கிடைச்சிருக்கு. So of 1666 அப்படிங்கும்போது அந்த சைடு எடுத்துட்டு போனேன்னா 1666 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு போகும்போது 18, 108, 119. So 119 divided by 36. So into 36 divided by 119. Okay. So this solve பண்ணனும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 119 அப்படிங்கும்போது 6 6 are 36. 6ல முடியும். இங்க 9 இருக்கு. 9 என்னவா மாறணும்? எனக்கு 6 மாறணும். 9 4s are 36. அப்ப இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான் இருக்கு. அப்ப given optionல என்னோட ஆன்சர் எதை வச்சு முடியணும்னா 4 வச்சு முடியணும். அப்ப 504 இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. சோ இது டெஃபினட்டா 504 தான் என்னன்னு சொல்ல முடியும், நம்மளோட ஆன்சர்னு சொல்ல முடியும். கிளியரா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन 161 32 divided by 0.04. So இப்ப இதை நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது பாயிண்ட்க்கு அப்புறம் 2 zeros. அப்ப இங்க என்ன ஆகும்? எனக்கு 2 zeros வரும். 3200 divided by 4 3200 divided by 4 னா இதை கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 800 கிடைக்கும் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? நமக்கு 800 இருக்கு. 800 plus 161 என்னது? 961. So 961 யாரோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 31. சோ அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 31. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So 3969. So இதுக்கு வந்து நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, so ஸ்கொயர்ல இருந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா, so 3 3s are 9 இருக்கலாம், இல்ல 7 7s are 49 இருக்கலாம், இல்ல 63 or 67 இருக்கலாம். So 42 கம்பேர் பண்ணும்போது 39ங்கிறது சின்ன நம்பர். So அப்ப டெஃபினட்டா யார் தான்? 63 தான். So 63 into ஸ்கொயர் வேல்யூ சொல்லிருக்காங்களா? அப்ப இங்க டிவிஷன் இருக்கு. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்தும் போது 3/5ங்கிறது 5/3 the whole square ஆகும். அப்ப 25 divided by 9. ஓகே, so 25 divided by 9, இந்த 5 இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். so எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது so 5 5s are 25. இங்க வந்து பார்த்தோம்னா 7. அப்ப 7 5s are என்னது? 35. so இன்னொரு விஷயம் பார்த்தோன்னே என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தோம்னா both 7 and 9 multiple இருக்கா? so இங்க வந்து 7 into 9 இருக்கு இல்லையா? so 9 9 cancel ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா தான் இருப்பாங்க? 7 மல்டிபிளா தான் இருப்பாங்க. given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் எங்க 7 மல்டிபிள் இருக்கு அப்படின்னா இது ஒன்னு மட்டும் தான் 7 மல்டிபிள். அதனால சால்வ் பண்ணாமே என்ன பண்ணலாம்னா நான் 35 தான் ஆன்சர்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन. So 341 396 divided by x. So 161 கூட இந்த 341 இந்த சைடு எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? எனக்கு மைனஸ் ஆகும் இல்லையா? So 0 2 13 1320. So அப்ப 396 divided by 1320 அப்படிங்கும்போது எவ்வளவு டைம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 132 மட்டும் எடுத்துக்கோங்க. so அப்ப 3 டைம்ஸ் ட்ரை பண்ணா கிடைக்குதா நமக்கு? 6 9 3. so அப்போ இது வந்து பார்த்தோம்னா 10 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 3 டைம்ஸ். அப்ப 3/10 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 0.3 இருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. so நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்லெட். ஸோ கேஸ்லெட்லாம் வந்து நான் ஒரு கிளர்க் எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ணலாமா, ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டென்ட் பண்ணலாம். எப்போ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிச்சு அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வரணும்? நான் இதுக்கு வரணும். சரியா? கேஸ்லெட் எப்போ வந்து நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சு, அடுத்து இதே மாதிரி குவாட்ராட்டிக் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதெல்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க வரணும்? நம்ம இந்த கேஸ்லெட்டுக்கு வரணும். சரியா? சோ அப்ப நம்ம அப்படியே ப்ராசஸா அப்படியே போயிடலாம். ஓகே, ஆனா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கேஸ்லெட் அப்படியே வரும்போது அட்டென்ட் பண்ணலாமானா அட்டென்ட் பண்ண கூடாது. கடைசியா டைம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? தாராளமா அட்டென்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாதீங்கன்னா இப்ப கேஸ்லெட்ல கை வைக்காதீங்க. ஓகே, சோ இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in March 2020, the total number of students in school ABC was 250. The school has 5 classes, 1, 2, 3, 4, 5. So ABC அப்படிங்கிற ஸ்கூல்ல டோட்டலா 250 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் 1, ஸ்கூல் 1, 2, 3, 4, 5 இருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த ஸ்கூல் 1, 2, 3, 4, 5ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 250 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? சோ டேட்டா எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 5 50% மோர் தேன் தட் இன் கிளாஸ் 2. கிளாஸ் 2ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதை விட 50% கிளாஸ் 5ல அதிகமா இருக்காங்க. அப்ப கிளாஸ் 2ல 100% இருந்தாங்க அப்படின்னா கிளாஸ் 5ல யாரா இருப்பாங்க? 150% இருப்பாங்க. கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 3 is 10 class 3 is 10 more than that in class 2.
கிளாஸ் 2ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதை விட 10 வந்து அதிகமா இருக்காங்க. 10 வந்து எதுல இருக்கு, நம்பர்ல இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ கிளாஸ் 2ல வந்து 100% இருந்தாங்க. இதை விட ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, எனக்கு அதிகமா இருக்காங்க. இது கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 4 இஸ் 10% less than that in class 3. ஸோ அப்போ கிளாஸ் 4ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா கிளாஸ் 3ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதை விட 10% கம்மியா இருக்காங்க. அப்ப 100ல 10% கம்மினா 90%. 10ல 10%னா 1 போக ரிமைனிங் இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, 9. அப்ப 90% plus 9. கிளியரா இது? So next one, total number of students in class 3 and class 2 and 3 together. Class 2 and 3 together. அப்ப 100%, 100%, 200% plus 10. Is 15 less than that in class 4 and 5 together? Class 4 and 5 together. So 4 and 5 வந்து பார்த்தோம்னா 150, 90, 240 plus 9. 240% plus 9 எவ்வளோ கம்மியா இருக்காங்க, 15 less. Okay. less. Okay. So அப்ப percentage ஒரு சைடு எடுத்தோம்னா 40% plus 9 minus 15 அப்படிங்கும் போது minus 6 plus 10 minus 6 அப்படிங்கும் போது யாரா இருப்பாங்கன்னா minus 6 இந்த சைடு வரும்போது 16 ஆகும். So 16, 200 அந்த சைடு போச்சுன்னா 40%. So 40% யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா 16க்கு ஈக்குவல். அப்ப 40% வந்து 16 அப்படின்னா 40% வந்து 16 நமக்கு தேவை 100% எவ்வளோன்னு என்ன பண்ணலாம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? So 2, 5, 8, 40. 5 8s are 40. அப்ப x ஓட வேல்யூ 100% ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 40 கிடைச்சிருச்சு இல்லையா? So 100% ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு, 40 கிடைச்சிருச்சு. அப்ப 40 plus 10னா இங்க யார் வந்துருவாங்க, 50. Okay. So 90%, 100% வந்து 50னா 90% யாரா இருப்பாங்க, 100% வந்து 40. அப்போ 90% வந்து 36. 36 plus 9னா யார் வந்துருவாங்க இங்க, 45. 150% அப்படிங்கும் போது 60. Okay. So 10%, sorry, 100% வந்து 40னா 50% வந்து 20. So 40 plus 20 அப்படிங்கும் போது 60. அப்போ ஓவராலா எவ்வளவு வந்துருச்சுன்னா 10, 100, 100, 195, 195 போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 55 இருக்கு. அப்ப எனக்கு ஓவராலா என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். சரியா? சோ இப்ப கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படியே ஸ்பேஸ் வச்சுக்கலாம். ஓகே. So first question என்ன கொடுத்திருக்காங்க, in April 2020 the total number of students in school ABC increased by 1/10 as compared to the previous month. So அப்ப மார்ச்ல இருந்ததை விட ஏப்ரல் 2020ல 1/10 என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்ப 250ல 110 அப்படிங்கிறது என்னது, 25. அப்போ ஏப்ரல்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஓவராலா 275 இருக்காங்க. 10 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 1/10 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, which means 10% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. So அப்போ 1/10 அப்படிங்கும் போது 275 மெம்பர்ஸ் இருக்காங்க எங்கன்னா ஏப்ரல்ல. If in April 2020 the average number of students studying in class 1, 2, 3 and 4 was 53. So class 1, 2, 3, 4, 5ல வந்து average number of students 53 அப்படிங்கும் போது இந்த 53 யாரால மல்டிப்ளை பண்ணணும், நான் 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 53 into 4 அப்படிங்கும் போது இந்த 4 கிளாஸோட சம் எனக்கு தெரிஞ்சிடும். எந்த மந்த்லனா ஏப்ரல் மந்த்ல. அப்ப 4 3s are 12, 20, 21. ஓகே. சோ அப்போ எனக்கு என்னன்னா 275 வந்து ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ எனக்கு 4 கிளாஸ்ல வந்து 212 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எனக்கு கிளாஸ் 5ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியணும். அப்ப 275ல இருந்து 212 என்ன பண்ணணும், நான் மைனஸ் பண்ணணும். அப்படி நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 63 தான் என்னவா இருப்பாங்க, ஆன்சரா இருப்பாங்க. கிளியரா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in class 4, the respective ratio between the number of male students and female students is 3:2. So class 4ல
கிளாஸ் 4ல மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னா மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 4ல எவ்வளவு பேர் இருக்காங்க? ஸோ கிளாஸ் 4ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிளியரா? கிளாஸ் 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ரேஷியோல பிரிச்சிருக்காங்கன்னா 3:2 அப்படிங்கிற ரேஷியோல மேல் ஃபீமேல பிரிச்சிருக்காங்க. இப்போ டோட்டலா 5 பார்ட்ஸ் இருக்கு. 5 பார்ட்ஸ்னா 1 பார்ட்டோட வேல்யூ 9. அப்போ 3 பார்ட்டோட வேல்யூ யாரா இருப்பாங்க? 27 இருப்பாங்க. 2 parts oda value 18 இருப்பாங்க. If the number of female students in class 1 and that in class 4 is equal. So class 4ல எவ்வளவு female students இருக்காங்களோ அதே அளவு தான் எங்கேயும் இருக்காங்கன்னா கிளாஸ் 1லயும் இருக்காங்க. அப்ப கிளாஸ் 1ல டோட்டலா 55 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 55 மெம்பர்ஸ்ல 18 மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல். சரியா? நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா what is the difference between the number of male students in class 1? அப்போ class 1ல male students வந்து பார்த்தோம்னா ஓவராலா எனக்கு class 1ல 55 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல வந்து 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபீமேல் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு பேர் எனக்கு மேல் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க? 55னா 15 போச்சுன்னா வந்து 40 37. ஸோ மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு கிளாஸ் 1ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 37 இருக்காங்க. ஸோ அதே வந்து எனக்கு மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் 4ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 27 இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணலாமா? அப்போ 37க்கும் 27க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 10. கிளியரா இது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of students in class 5. So class 5ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 60 members இருக்காங்க. So number of students in class 5 is what percent of the total number of students in the school? So 250 into 100. Okay. So 0 get cancelled. 1 times இது 4 times. 6 4s are 24. அப்ப எவ்வளவு percentage வருது நமக்கு? 24% கிடைக்குது. Simple question தான். So next question பார்க்கலாம். What is the total number of students in class 1 and 3 together? Class 1ல வந்து 55 இருக்காங்க. Class 3ல வந்து 50 இருக்காங்க. So ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ யாரா இருக்காங்க? 105. சரியா? Total number of students in class 1 and 3 together. So 50 plus 55, 105. Okay. Next question. The number of female students in class 2 is half that in class 3. The respective ratio between the number of male students in class 2 and that in class 3 is 14:13. What is the number of female students in class 3? So இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா number of female students in class 3 வந்து பார்த்தோம்னா class 2. So female students class 2 as compared to class 3 எப்படி இருக்காங்கன்னா in class 2 is half that in class 3. அப்போ இங்க 2x இருக்காங்கன்னா இங்க எவ்வளவு மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க? ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் x மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. If the respective ratio between the number of male students in class 2 and 3. So male students ஓட ரேஷியோ வந்து class 2க்கும் 3க்கும் என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா 14:13. So what is the number of female students in class 2? அப்போ female students class 2ல எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கிளாஸ் 2ல ஓவராலா 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிளாஸ் 3ல ஓவராலா 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஓகே. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 40 students 50 students இருக்காங்க. x 2x 14 13. so இங்க 14 parts இருக்காங்க 13 parts இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரோட டோட்டல் வரணும் அப்படினா சோ இப்படி சால்வ் பண்ணலாம் இல்லையா? class 2 வந்து பார்த்தோம்னா x plus class 2 வந்து பார்த்தோம்னா x plus 14 parts. class 2 ஓட டோட்டல் இங்க வந்து பார்த்தோம்னா 2x plus 13 parts. class 3 ஓட டோட்டல் class 2ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படினா 40, class 3ல வந்து பார்த்தோம்னா 50. so 40 50. ஓகே. சோ இப்போ என்ன பண்ணனும்னா இங்க 2x இருக்கு. இப்போ x கேன்சல் பண்ணனும் அப்படினா x கேன்சல் பண்ணனும். அப்பதான் மேல் எனக்கு கிடைப்பாங்க. சோ மேல் ஸ்டூடண்ட்ஸ் வேணும் அப்படினா சோ என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நானு சோ இந்த வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படிங்கும்போது 2x plus 28 p is equal to 80. இது அப்படியே தான் இருக்கும். 2x plus 13p is equal to 50.
ஃபைன். ஸோ சைன் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கும்போது இது கேன்சல் ஆகும். 28 மைனஸ் 13 அப்படிங்கும்போது இது 15. இது வந்து பார்த்தோம்னா 30. அப்போ ஒன் பார்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2. அப்போ ஒன் பார்ட்டோட வேல்யூ வந்து 2 அப்படின்னா 14 2s are 28. 14 2s are 28. 13 2s are 26. எனக்கு என்ன கேட்டாங்க, what is the number of female students in class 2? So class 2ல மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 28 இருக்காங்க. கிளியரா? அப்போ கிளாஸ் 2ல மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 28 இருக்காங்க அப்படின்னா கிளாஸ் 2ல ஓவரால் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 40 மெம்பர்ஸ். 40ல 28 வந்து மேல்னா ரிமைனிங் 12 தான் எனக்கு என்னவா இருப்பாங்க? ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. கிளியரா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ அரித்மெட்டிக் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, what will be the compound interest accrued on an amount of rupees 4,900 at the end of 2 years at 15% per annum? ஸோ 2 வருஷம் முடிவுல எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 15% அப்படிங்கும் போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 15, அதாவது 4,900ல 15% என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 10% 490. 15% கண்டுபிடிக்கணும்னா 10% 490, 5% வந்து அதுல பாதி, ஸோ 245. ஸோ இப்போ 15% எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 735. இதுதான் வந்து 15% வந்து எனக்கு 735ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ எனக்கு தேவை என்ன அப்படின்னா 2 இயர்ஸ். அப்போ 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படிமா கண்டுபிடிக்கலாம் நான்? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் என்னவா இருக்கும்? 735. செகண்ட் இயர் வந்து பார்த்தோம்னா ஒரு 15%. அப்ப செகண்ட் இயர் என்ன ஆகும்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். அப்ப செகண்ட் இயர் இந்த 735 இது கூட வந்து என்ன எனக்கு ஆட் ஆகும்? 15% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். ஸோ 15% ஃபர்ஸ்ட் இயர் வந்து 735. இப்போ செகண்ட் இயர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயரோட பிரின்சிபல் பிளஸ் இந்த அமௌண்ட் இந்த வேல்யூக்கான இன்ட்ரெஸ்ட் 15%. அப்ப 10% என்னது? 73.5. 5% என்னவா இருப்பாங்க? 72னா 36. 36.15னா 75. ஓகேவா? சோ அப்போ 5 2 0.25. given ஆப்ஷன்ல 0.25 வச்சு யார் முடியறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா given ஆப்ஷன்ல 0.25 வச்சு எந்த வேல்யூஸ் முடியுது அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் தான் 0.25 வச்சு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கனால அகைன் we have to carry out. ஸோ அப்படி கேரி அவுட் பண்ணும்போது இங்க வந்து பார்த்தோம்னா கேரி 1 இருக்கும். 10 11 11 பிளஸ் 9 20. ஸோ அப்போ இங்க 0 வருது. அப்போ 0.25ன்னு எந்த ஆப்ஷன் வருது? இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வருது. அப்போ என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 0.25 இருப்பாங்க. கிளியரா இது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். So respective ratio between the present ages of Lakshmi and Sita is 30:29. What will be the respective ratio of their ages 4 years from now if Sita is 58 years old at present? So present age கொடுத்துட்டாங்க. யாருக்கும் யாருக்கும் லக்ஷ்மிக்கும் சீதாக்கும். அப்ப எனக்கு சீதாவோட பெர்சன்டேஜ் வந்து 58 இயர்ஸ். அப்ப இந்த 28 தான் வந்து 58. அப்ப 29 பார்ட்ஸ் தான் வந்து 58. 29 பார்ட்ஸ் வந்து எப்படி 58 ஆகும்? இன்டு 2. அப்ப 30 இன்டு 2 தான் என்னவா இருக்கும்? எனக்கு லக்ஷ்மியோட ஏஜா இருக்கும். அப்ப லக்ஷ்மியோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு? எனக்கு 60 இயர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. வாட் வில் பி த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் தியர் ஏஜஸ் 4 இயர்ஸ் ஃப்ரம் நவ்? அப்போ எனக்கு லக்ஷ்மியோட ஏஜ் வந்து 60. அப்ப 4 இயர்ஸ் ஃப்ரம் நவ் என்னவா இருப்பாங்க? 64 இருப்பாங்க. சீதாவோட ஏஜ் 4 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தோம்னா இப்போ 58. அப்ப 4 இயர்ஸ் கழிச்சுனா 62. அப்போ இதை நான் வந்து 2 டேபிள்ல சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 32:30 வந்தா என்னவா இருக்கும்? என்னோட ஃபைனல் ரேஷியோ இருக்கும். கிவன் ஆப்ஷன்ல 32:31 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். What would be the area of a square with perimeter equal to 110 centimeter? அப்போ ஸ்கொயரோட ஏரியா கேக்குறாங்க. பெரிமீட்டர் வந்து 110 சென்டிமீட்டரா இருந்ததுன்னா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் 4a வா? இப்போ 4a வந்து 110 அப்படின்னா a வந்து சைடு வந்து என்னவா இருக்கும்? 110/4 இருக்குமா? இதை சிம்பிளிஃபை பண்ணா 55/2 அப்போ எனக்கு ஒரு சைடு வந்து 55/2 அப்படின்னா எனக்கு தேவை என்னது? ஏரியா, which means a square. அப்ப நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 55 ஸ்கொயரோட வேல்யூ என்னது?
25, 5 6 5s are 30, 3025, 2 square ஓட வேல்யூ 4. ஸோ இது சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 7ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேல்யூ 7ல ஸ்டார்ட் ஆகும்ல 7 4s are 28. அப்போ கிவன் ஆப்ஷன்ல 7ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ இதுதான். ஸோ cannot be determined கண்டிப்பா என்னவா இருக்காது, ஆன்சரா இருக்காது. நான் டெஃபினட்டா நமக்கு சைடு தெரிஞ்சது அப்படின்னாலே நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், ஏரியா கண்டுபிடிக்க முடியும். சரியா, சைடு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா சைட் ஸ்கொயர் தான் என்னவா இருக்கும், ஏரியாவா இருக்கும். ஸோ டெஃபினட்டா என்ன பண்ணலாம், நான் கண்டுபிடிக்கலாம். சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் ஆகிற நம்பரை வச்சு நம்மளால ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா முடியல அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிக்க முடியும், என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Kaja, Venki and Hari start running around a circular stadium together and complete one round in 5 seconds, 8 seconds, 12 seconds respectively. In how much time will they meet again at the starting point அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு பேருமே ஓடி திருப்பி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஓடி வந்து சர்க்குலர் ஸ்டேடியம்ல திருப்பி அகைன் மீட் பண்றாங்க. சரி, அவங்களோட மீட்டிங் பாயிண்ட் எப்போ அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப மீட்டிங் பாயிண்ட் எப்போ அப்படின்னு கேக்குறாங்கன்னா கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே என்னவா இருந்திருக்கும், காமன் மல்டிபிள் இருந்திருக்கும் இல்லையா. சோ காமன் மல்டிபிள் அப்படிங்கும் போது 5 8 12. சோ 5 8 12க்கு நம்ம என்ன பண்ணணும், காமன் மல்டிபிள் அப்படிங்கும் போது எல்சிஎம் நம்ம என்ன பண்ண போறோம், எடுக்க போறோம். அப்ப எல்சிஎம் அப்படிங்கும் போது 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தா யாரா இருப்பாங்க, 24 இருப்பாங்களா. அப்ப 8க்கும் 12க்கு எல்சிஎம் 24னா இங்க 5, 24. அப்ப 24க்கும் 5க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேங்கும் போது 5 and 24 is a co-prime number. co-prime numberனா டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ 120. அப்ப என்னோட ஆன்சர் என்ன கிடைக்குது, 120 செகண்ட். given ஆப்ஷன்ஸ் எதுல இருக்குன்னா மினிட்ஸ் செகண்ட்ஸ்ல இருக்கு. சோ அப்போ எனக்கு given ஆப்ஷன் 120 செகண்ட். 120 செகண்ட்ங்கிறது யாரு, 2 மினிட்ஸ் தானே. சோ given ஆப்ஷன்ல எங்க இருக்கு, எனக்கு 2 மினிட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். Shanti made a loss of 60% on selling an article for rupees 11344. What was the cost price of the article? அப்போ cost price கேக்குறாங்க அப்படிங்கும் போது 60% loss அப்படின்னா எவ்வளோக்கு அந்த பொருளை வித்திருப்பாங்க, 40%க்கு வித்திருப்பாங்க. அப்போ 40%க்கு என்ன பண்ணிருக்காங்க, செல் பண்ணிருக்காங்க 11344. எனக்கு தேவை என்னது, காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்னா அப்போ 40% தான் 11344 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ 0 கெட் கேன்சல். ஸோ தென் 4 டேபிளால கேன்சல் பண்றேன் அப்படிங்கும் போது 2 times 8 carry 3, 8 times 32, 28 வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆப்ஷன் இங்க எங்க இருக்கு, இதுதானே. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 28 வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடியது. அப்ப அதுதான் என்னவா இருக்கும், டெஃபினட்டா என்னோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The circumference of a circle is 308 centimeters. Circumference of a circle na 2 pi r தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, 308 or else pi d. சரியா, 2 pi r இல்லாட்டி pi d தான் வந்து எனக்கு என்னவா இருக்கும், இந்த சர்க்கம்ஃபரன்ஸா இருக்கும். அப்ப 2r பதிலா நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், pi d is equal to 308 அப்படின்னா பையோட வேல்யூ அந்த சைடு போகுது. சரியா, பையோட வேல்யூ அந்த சைடு போகும்போது 22/7ங்கிறது இங்க போகும்போது 7/22. ஸோ சால்வ் பண்ண அப்படின்னா 122 4 டைம்ஸ். அப்போ 7 4s are 28. இங்க given ஆப்ஷன்ல 8ல முடியக்கூடியது 2 இருக்கு. அப்ப 28னா இங்க 98. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது, 98 சென்டிமீட்டர். கிளியரா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. On Teachers Day, gifts were to be equally distributed among 415 children. So Teachers Day அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா 415 childrenக்கு வந்து gifts equal ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அந்த நாள்னு பார்த்து எவ்வளவு பேர் வந்து absent ஆயிட்டாங்க அப்படின்னா 166 children got absent. சோ அப்ப இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்படி 166 பேர் absent ஆனனால வந்திருக்காங்கல்ல, பிரசன்ட் ஆயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 சாக்லேட் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. யாருனால 2 சாக்லேட் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது, 166 பேரோட பேருக்கு கொடுக்க வேண்டிய சாக்லேட்ஸ் தான் பங்கு பிரிச்சிருக்காங்க. யாருக்குன்னா பிரசன்ட் ஆனவங்களுக்கு. அப்ப 415ல இருந்து 116 மைனஸ் பண்ணா எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருமா. அப்ப 415ல 100 போச்சுன்னா சோ இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு 34 234 249. சோ எவ்வளவு சில்ட்ரன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா 249 children வந்து present ஆயிருக்காங்க. சரியா, இந்த 249 childrenக்கு தான் என்ன ஆயிருக்கு, ஒருத்தருக்கும் 2 gifts வந்து எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கு. அப்போ 249 childrenக்கு ஓவரால் அந்த 2 gifts எப்படி எக்ஸ்ட்ரா, அப்போ 2 giftsனா எவ்வளோ ஓவரால் gifts கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம்னா இப்போ இந்த 249 childrenக்கும் அந்த 2 gifts எக்ஸ்ட்ராவா கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு, இங்க absent ஆன அந்த 166 members. ஸோ இவங்களோட தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிவைட் பண்ணி இப்படி இந்த இவங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப இது வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலா எப்படி பிரிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இங்க சால்வ் பண்ணேன் அப்படிங்கும் போது 83 இருப்பாங்க. 83னா இது வந்து 3 டைம்ஸா இருப்பாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு போகுது,
per ஹெட்டுக்கு 3 சாக்லேட்ஸ் போகும். அதாவது இப்ப ஆப்சென்ட் ஆனதுனால தானே இப்படி கிடைச்சதா உங்களுக்கு. அப்ப per ஹெட்டுக்கு 3 சாக்லேட்ஸ் போகும். ஓகேவா? நம்ம கிட்ட அவங்க கேட்டது என்னன்னா how many gifts did each child get? ஸோ ஒரு குழந்தைங்களுக்கும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஆக்சுவலா 3 சாக்லேட்ஸ் கிடைக்கும். இப்படி 166 பேர் ஆப்சென்ட் ஆனனால அவங்களுக்கு 2 வந்து என்னவா கிடைக்குது, எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. அப்ப ஒரு சில்ட்ரனுக்கு 3ஓட 2 சாக்லேட் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் போது டோட்டலா ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைக்குது, 5 சாக்லேட்ஸ் கிடைக்குது. கிளியரா இது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 434-meter long train crosses a platform in 1 minute 2 seconds. So 434-meter length இருக்கக்கூடிய ஒரு train ஒரு பிளாட்ஃபார்மை 1 minute 2 secondsல என்ன பண்ணுதுன்னா cross பண்ணுது. What is speed of the train அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்னா எனக்கு ட்ரெயினுக்கும் லென்த் இருக்கும், பிளாட்ஃபார்முக்கும் லென்த் இருக்கும். ஒரு ட்ரெயின் தன்னோட லென்த்தையும் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தையும் சேர்த்து கிராஸ் பண்றதுக்கு 1 minute 2 seconds எடுத்துக்குது. அப்போ ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ இந்த ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது ட்ரெயினுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், பிளாட்ஃபார்முக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா? அப்ப டிவைடட் பை டைம் இருக்கு. பட் எனக்கு யார் தெரியாது, பிளாட்ஃபார்மோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியாது, எங்கேயுமே டேட்டாவும் கொடுக்கல. அப்ப டெஃபினட்டா இதை வச்சு நம்மளால ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. அப்ப கிவன் ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்கன்னா cannot be determined இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Suresh invested 20% more than Monal. Monal invested 20% less than Ram. யார் இருக்காங்க? Suresh, Monal and then Ram. So Monal invested 20% less than Ram. So Ram வந்து 100% invest பண்ணிருக்காங்கன்னா Monal வந்து 80% invest பண்ணிருப்பாங்க. சுரேஷ் ஓகே, ராம் வந்து 100% னா Monal வந்து 80% because ராம விட Monal 20% less. சுரேஷ் invested 20% more than Monal. So Monal விட 20% more அப்படிங்கும் போது 10% 8 னா 20% 16. அப்ப இவங்களை விட 16 அதிகமா இருக்கு. அப்ப 80 plus 16 னா டோட்டலா என்ன ஆச்சு, 96. அப்ப இத ஒரு 4 டேபிள்ல நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும் போது 24 20 25. ஓகேவா? how much amount did Ram invest? so Ram எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. so total sum of their investment வந்து 4140 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப 24 20 20 20 60 69. so அப்ப 69 தான் வந்து பார்த்தோம்னா 414. 69 பார்ட்ஸ் தான் 4140 அப்படின்னா நமக்கு யாரோட இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா ராமோட இன்வெஸ்ட்மெண்ட் 25 எவ்வளோ அப்படின்றது வேணும். அப்போ 25 அப்படிங்கும் போது டெஃபினட்டா இங்க இருக்கக்கூடியது இது 25 மல்டிபிளா இருக்க போது 25 மல்டிபிள்னா கடைசியில முடியும் போது 00 இல்லாட்டி ஸோ நன் ஆப்ஷன் வந்துடுச்சா. ஸோ அதனால வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி 00 கூட 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ டைரக்டா சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 69 அப்படின்னா 3 டேபிள்ல சால்வ் பண்ணலாம் இல்லையா? ஸோ 3 டேபிள்ல சால்வ் பண்ணோம்னா 23. இங்க வந்து பார்த்தோம்னா 1 3s are 3 கேரி 1 3 3s are 9 8 1 3 8 0 23 அப்படிங்கும் போது 23 டேபிள்ல சால்வ் பண்ணோம்னா 6 இது வந்து 6 டைம்ஸ். இப்போ 25 into 60 அப்படிங்கும் போது 25 into 6 னா 150. ஸோ ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ 1500 தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A car covers 372 kilometers in 6 hours. அப்போ ஒரு காரோட 372 kilometers 6 hours அந்த காரோட ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா? அப்ப ஸ்பீட் ஆஃப் அ கார் என்னவா இருக்கும்? ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 62 kilometer per hour இருக்கும். The average speed of bike is 50% more than the average ஸ்பீட் ஆஃப் தி கார். ஸோ காரை விட 50% அதிகம். யாரோடது? பைக்கோடது. அப்ப கார் வந்து 62 அப்படின்னா அதுல 62ல 50% யாரு? 31. அப்போ 62 plus 31 150% இல்லையா? அப்ப 31 அப்படிங்கும் போது 93. ஸோ 93 தான் என்னவா இருக்கும் எனக்கு? பைக்கோட ஸ்பீடா இருக்கும். அப்ப காரோட ஸ்பீட் வந்து 62, பைக்கோட ஸ்பீட் வந்து 91 93. ஓகேவா? So 62 plus 31. Okay. How much distance will the bike cover in 7 hours? So bike வந்து 7 hoursல எவ்வளவு கவர் பண்ணும்னா distance கேக்குறாங்க. So speed into time. ஓகேவா? speed into time அப்படிங்கும் போது 7 3s are 21. So கடைசியில 1ல முடியக்கூடிய ஆன்சர் தான் என்னோட முடியக்கூடிய நம்பர் தான் என்னோட ஆன்சரா இருக்கும். கிவன் ஆப்ஷன்ல யார் 1ல முடியறாங்க, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ இதுதான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சால்வ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து ஒரு மிஸ்ஸிங் டேட்டா. அப்படிதானே? கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்ல? ஸோ டேட்டாஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ கிளியரா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன்.
ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு மிஸ்ஸிங் டிஐ தான் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி தான் ப்ரொசீட் பண்ண முடியும்னா ஒன்ஸ் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணலாம். ஸோ 5 ஸ்டோர்ஸ் டியூரிங் 4 months of months கொடுத்துருக்காங்க, 5 ஸ்டோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே டேட்டாஸ் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எங்க இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எனக்கு டேட்டாஸ் கொடுக்கல. நம்பர் ஆஃப் வேலட்ஸ் சோல்ட் பை ஸ்டோர் எஃப். ஸோ ஸ்டோர் எஃப் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்டோர் எஃப்ல வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் வேலட்ஸ் வந்து எவ்வளோ செல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. எங்கன்னா மார்ச்ல இருந்து ஜூலை. ஸோ மார்ச் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஜூலைக்கு 20% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப மார்ச்ல எவ்வளவு சோல் பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப மார்ச்ல சோல் பண்ணது வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், நானு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதுல 20% என்ன ஆயிருக்கு? கம்மியா இருக்கு. அப்ப 20% கம்மினா எவ்வளவுதான் செல் ஆயிருக்கும்? 80%. ஓகேவா? decreased by 20% போது 80% தான் வந்து செல் ஆயிருக்கும். அண்ட் 50% from ஜூலை டு ஆகஸ்ட். அப்ப 50% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது 50/100. ஓகேவா? சோ the number of wallets sold by store. அப்ப ஜூலை டு ஆகஸ்ட் வந்து 50% கம்மியா இருக்கு. அப்போ ஃபைனலி எனக்கு ஆகஸ்ட்ல ஓவராலா மொத்தமா இந்த சம்வாட் இருந்திருக்கு. அதுல 20% டிக்ரீஸ் ஆகி அடுத்து ஒரு 50% டிக்ரீஸ் ஆகி ஃபைனலி அந்த ஆகஸ்ட் மந்தோட முடிவுல எவ்வளவு வித்திருக்கு அப்படின்னா 48 வேலட்ஸ் வந்து வித்திருக்காங்க. சோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 times இது 2 times, 4 times இது 5 times, 4 times இது 12 times, 5 2s are 10, 12 into 10 120. அப்போ எவ்வளவு வேலட்ஸ் வந்து மார்ச்ல, அப்ப எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப எவ்வளவு வேலட்ஸ் வந்து மார்ச்ல சோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 120 வேலட்ஸ் were sold in March. கிளியரா இது? யாருக்கும் அந்த டவுட்டும் இல்லைல்ல? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Number of wallets sold by store E decreased by 16% from April to June. What was the number of wallets sold by store E in June? So wallets வந்து store E ல எவ்வளவு decrease ஆயிருக்கு அப்படின்னா April to June. So E ல April to June வந்து ஏப்ரல்ல எவ்வளவு இருந்ததுன்னா 125 இருந்தது. அது ஜூன்ல வந்து பார்த்தோம்னா 16% decrease ஆயிருக்கு. அப்போ ஏப்ரல்ல 100% இருந்தது, ஜூன்ல என்னவா இருக்குன்னா 16% கம்மியாகி 84% இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும் நானு? அப்போ 100% தான் வந்து 125 அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கு? ஜூன்ல வந்து 16% குறைஞ்சிருக்கு. அப்ப 84%. அப்ப 100% வந்து 125னா 84% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இது 4 times, இது வந்து 5 times. ஸோ 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 21 into 5. ஸோ 21 into 5 யாரா இருப்பாங்க? 105 இருப்பாங்க. கிளியரா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The respective ratio between total number of wallets sold by B in March and June together. Total number of wallets sold by B. So B எடுத்துக்கிட்டேன். மார்ச் ஜூன். மார்ச்ல எவ்வளவு வித்திருக்காங்கன்னு தெரியாது, ஜூன்ல 80. So B வந்து எவ்வளவு வித்திருக்காங்கன்னா x plus 80 together அப்படிங்கறனால நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா x plus 80 எடுத்துக்கிட்டேன். The number of wallets sold by same store in October was 12. ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் அக்டோபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஸ்டோர் அப்படிங்கும் போது ஸ்டோர் பி அக்டோபர் நமக்கு தெரியாது. சரியா? அப்ப 12:7 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஸோ the number of wallets sold by B in October was 133. ஸோ அக்டோபர்ல எவ்வளோனா 133. அப்ப 7 என்ன ஆகணும்? 133 ஆகணுமா? டிவைட் பண்ணா யாரு கிடைப்பாங்க? 19 இல்லையா? ஸோ இன்டூ 19. அப்ப இங்கேயும் இன்டூ 19. அப்போ 119 12 வந்து 10 plus 2 எடுத்துக்கலாம். அப்போ 19 into 10 190, 19 into 2 38, 190 plus 38 னா 228. அப்போ ஓவராலா என்ன இருக்கு அப்படின்னா 228 இருக்கு. அப்ப இந்த 228ங்கிறது யாருக்கு ஈக்குவல்? x plus 80க்கு ஈக்குவல். அப்ப x plus 80ல எனக்கு அப்ப நான் x plus 80 வந்து 228 னா x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க? 80 போச்சுன்னா 148. அப்ப நம்ம கிட்ட என்ன क्वेश्चन கேட்டாங்க? What was the number of wallets sold by B in March? So மார்ச் தானே நான் x ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப எவ்வளவு வந்து எனக்கு செல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச்ல 148. கிளியரா இது? அடுத்த क्वेश्चन போலாமா? So next question. The total number of wallets sold by store D in March and April together. So store D, March and April together. So 87 plus X is 45 more than that sold by B in April and July together. So April and July together
by store B. April 46. ஜூலைல எவ்வளவு வித்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்திருக்காங்களா? நம்பர் ஆஃப் வாலெட்ஸ் சோல்ட் பை ஸ்டோர் பி இன் ஜூலை வந்து 62. அப்போ 46 plus 62. இதை விட எவ்வளவு அதிகமா செல் பண்ணிருக்காங்களா? 45 வாலெட்ஸ் வந்து அதிகமா செல் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏப்ரல்ல எவ்வளவு செல் பண்ணிருக்காங்க. அப்ப 46 plus 62 அப்படிங்கும் போது 8, 108. 108 plus 45 அப்படிங்கும் போது 108, 148, 148, 153. அப்போ 153ல 87 என்ன பண்ணணும்? நானு மைனஸ் பண்ணணும். அப்போ 153 87 அப்படிங்கும் போது 6 given ஆப்ஷன்ல ரெண்டு ஆன்சர் 6 வச்சு முடியுது. ஸோ 14ல 8 போச்சு அப்படின்னா 6. அப்போ 66 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Had the number of wallets sold by store C in May been 15% more than what it actually sold, the average number of wallets sold by store C, E, and F in May would have been 68. What is the actual number of wallets sold by store C in May? Okay, fine. So, number of wallets sold by store C in May வந்து பார்த்தோம்னா 50% more than what it actually sold. So, May C. So, இப்போ இங்க வந்து என்னவா இருந்திருக்கும்னா எனக்கு 100% இருந்திருக்கும். ஓகே, இது வந்து 150% இருந்திருக்கும். இது வந்து என்னது? எனக்கு 150% இருந்திருக்கும். So the average number of wallets sold by store C, E and F in May would have been 68. CEF. So average வந்து பார்த்தோம்னா 68. அப்ப 68 into 3. 68 into 3, 24, 18, 2204. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இஎஃப் இருக்காங்க 9, 9 plus 6 159. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது ஸோ 159 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது தான் எனக்கு சியா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 41, 45. ஃபைன். ஸோ அப்போ இந்த 150% தான் வந்து யாருன்னு பார்த்தோம்னா 45. சாரி, 100% தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 45. 100% 45 னா 150% எவ்வளோன்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது 2 times, இது 3 times. சாரி 150% தான் 45 னா சாரி 150% தான் வந்து 45 னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 100 எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 100 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா இது 3 times, இது 2 times, இது வந்து 15. அப்போ 15 2s are 30. அப்போ எவ்வளோ வேலட்ஸ் வந்து ஸ்டோர் சி மேல செல் பண்ணியிருக்காங்கன்னா 50 வேலட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் பார்க்க போறோம். ஸோ குவாட்ராட்டிக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பிஓ கிளாஸஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்க பிளஸ் பிளஸ் இருக்கும்போது எக்ஸோட வேல்யூஸ் எழுதும்போது யார் யார் இருப்பாங்கன்னா மைனஸ் மைனஸா இருப்பாங்க. ஸோ அப்போ இங்க வந்து மைனஸ் இருக்கும்போது பிளஸ் பிளஸ்ஸா இருப்பாங்க. அப்போ எக்ஸ் வந்து போத் நெகட்டிவ் வேல்யூஸ், y வந்து போத் பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படிங்கும் போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? ஸோ என்னோட ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்கோம்? எக்ஸ் லெஸ் தேன் ஒய்னு சொல்லியிருக்கோமா? ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்ம எடுத்து எழுதுறோம். அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட எக்ஸ் வேல்யூஸ் போத்மே நெகட்டிவ், ஒய் வேல்யூஸ் போத் வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? எக்ஸ் லெஸ் தேன் ஒய்யா இருப்பாங்க. ஸோ லெஸ் தேன் தான் என்னோட கம்பேரிசனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா, ஸோ 18 அப்படிங்கும் போது 6 3s are 18. ஸோ minus 6 minus 3 42 into 2 84 அப்படிங்கும் போது 12 7. ஸோ 12 7 அப்படிங்கும் போது minus divided by 2 ஸோ இப்போ இதை சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 6, 3 and then வந்து பார்த்தோம்னா 6, 3.5. ஸோ இந்த 6 ஓட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் லெஸ் தேன் 3.5 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் less than. So அப்போ sign change ஆகுது. அப்போ டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? ரிலேஷன்ஷிப் between x and y cannot be established இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 21 into 2 42 அப்படிங்கும் போது 7 6 are 42 இல்லையா? ஸோ அப்போ 7 6 are 42 divided by 2 36. 9 4s are 36. ஸோ 9 4. அப்போ எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸா தான் வருவாங்க. 3.5 3
-9 -4. -9 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர், -4 கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே பேருமே கிரேட்டர். அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? x கிரேட்டர் than y ஆ இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 4s are 20. -5 -4 63 23 63 9 7s are 63. So, 7 2s are 14. 14 into 9. So, அப்போ 14 into 9 எனக்கு தெரிஞ்சிருச்சு. Divided by 2, divided by 2, both negative values. So, அப்போ எழுதும்போது எனக்கு என்னவா கிடைக்கும்னா 5, 4, 7, 4.5. So, compare பண்றேன். So, compare பண்ணும்போது less than, greater. So, relationship cannot be established. So, next question. 28. 7 4s are 28. 7 4 20. 5 4s are 20. 5 4 divided by 2 divided by 2. So -7 -4 -2.5 2. So இதை பார்க்கும்போது -2.5 கம்பேர் பண்ணும்போது -2.5 less than 2 கம்பேர் பண்ணும்போது less than. So அப்ப என்னோட வேல்யூ யாரா இருப்பாங்க? என்னோட வேல்யூ யாரா இருப்பாங்க? x less than y ஆ இருப்பாங்க. கிளியரா? So இந்த பேப்பர் என்ன பண்ணி முடிச்சாச்சு? 8 கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? தேங்க்யூ.